நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. துபாயில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது. வானில் வட்டமடித்து சாகசம் நிகழ்த்திய போது விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. துபாய் விமான கண்காட்சியை ஆவலுடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த விபத்தின் திகிலூட்டும் காட்சிகள்தான் இவை. துபாயில் எமிரேட்ஸ் நிறுவனம் சார்பாக வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 17ஆம் தேதி தொடங்கிய வான் சாகச நிகழ்ச்சியின் இறுதி நாளில் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்தி காட்டின. இந்தியாவில் இருந்து முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் சென்றிருந்த நிலையில் சாகசத்தின் போது அது விபத்தில் சிக்கி இருக்கிறது. வானில் வட்டமடித்து சாகசம் காட்டிய போர் விமானம் திடீரென கீழ்நோக்கி வந்த நிலையில் மண் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. விமானம் விழுந்ததும் பெரும் தீப்பிழம்புகளோடு கரும்புகை எழுந்ததை பார்த்து பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். விமான நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த கண்காட்சியில் குழந்தைகள், பெண்கள் என குடும்பமாக ஏராளமானோர் பங்கேற்றிருந்த நிலையில் ஆளில்லாத இடத்தில் விமானம் விழுந்து விபத்தில் சிக்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த கோர விபத்தில் விமானி உயிரிழந்ததாக விமானப்படை அறிவித்திருக்கிறது. அவர் இமாச்சல பிரதேசத்தின் கங்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த விங் கமாண்டர் நமான் ஷியால் என அடையாளம் காணப்பட்டது. மேலும் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற விமானம்தான் விபத்தில் சிக்கி இருக்கிறது. ஏரோபேட்டிக் சாகசத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த போதுதான் போர் விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது. ஏரோபேட்டிக் என்பது தலைகீழாக பறப்பது, பல்டி அடிப்பது, ஒரே கோணத்தில் ரோல் ஆகுவது, டைவ் அடிப்பது போன்ற கடினமான சாகசங்கள் அடங்கியது என்ற நிலையில் அந்த சாகசத்தை நிகழ்த்திய போதுதான் தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது. உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழ் நோக்கி வந்த நிலையில் நிலைமையை உணர்ந்த விமானி மீண்டும் விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு விமானத்தில் நெகட்டிவ் ஜி என்ற மோடில் ஆக்டிவேட் ஆகியிருந்தது எனவும் நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பொதுவாக ஏரோபேட்டிக் சாகச நிகழ்ச்சி நடக்கும் போதோ அல்லது நடுவானில் குலுங்குவதை போன்ற அசாதாரண சூழல்களில் மட்டும்தான் இந்த நெகட்டிவ் ஜி மோட் ஆக்டிவேட் செய்யப்படும் என சொல்கிறார்கள் நிபுணர்கள். அதாவது நெகட்டிவ் ஜி என்பது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசை நோக்கி விமானம் தள்ளப்படுவதாகும். இந்த சூழலை சரியாக கையாளவே விமானிகளுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படும் என்ற நிலையில் அதன் மூலமாக விபத்து நிகழ்ந்ததா என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சாகசத்தில் ஈடுபட்ட விமானம் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் இயங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதோடு ஒரே நேரத்தில் 2 சாகசங்களை செய்ய முயன்றதும் தெரிய வந்திருக்கும் நிலையில் விபத்துக்கான காரணம் இதுவாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தான் தேஜஸ் போர் விமானத்தை வடிவமைத்தது. இந்தியா வசம் இருக்கும் அதிநவீன தேஜஸ் போர் விமானம் முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு விமானப்படையில் சேர்க்கப்பட்ட இந்த தேஜஸ் விமானம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு கோர விபத்தில் சிக்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் பயிற்சியின் போது ஒரு தேஜஸ் விமானம் விபத்தில் சிக்கியது. அப்போது விமானி பாதுகாப்பாக தப்பிவிட்ட நிலையில் தற்போது 2வது முறையாக தேஜஸ் விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது. மணிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் பெற்ற தேஜஸ் போர் விமானம் 4000 கிலோ எடை கொண்ட போர் கருவிகளையும் சுமந்து செல்லும் திறன் பெற்றது. வான் மற்றும் தரை இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட தேஜஸ் விமானம் ஏவுகணைகளையும் சுமந்து சென்று தாக்கும் திறன் படைத்தது ஆகும். கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் வைத்து விமானத்தின் பாகங்களும் அலுமினியம், லித்தியம் கலந்த கலவையை கொண்டு விமானத்தின் சக்கரமும் செய்யப்பட்டுள்ளது.
மேலும் வானில் பறக்கும்போது எரிபொருள் நிரப்பும் வசதியும் இந்த தேஜஸ் விமானத்தில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விமானப்படை உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணையின் நிறைவில்தான் உண்மையான காரணம் தெரிய வரும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.